அனைவருக்கும் வணக்கம். வேர்ல்ட் யூனியன் சிலம்ப ஃபெடரேஷன்ல இருந்து டெக்னிக்கல் டைரக்டர் ராஜபுத்திரன் பேசுறேன். நம்ம ஏற்கனவே சிலம்பத்தில் உள்ள 18 வரிசை முறைகளில் ஒரு 75% வரிசை முறைகளை பற்றின டீட்டெயில்ஸை ஏற்கனவே 2 வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம். அதை பற்றின முழு குறிப்புகளும் அந்த வீடியோஸில் இருக்கு. இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய வரிசை முறைகள் என்னென்னா சித்திரை சிலம்பம், கல்லர் விளையாட்டு, வட்டச்சுவடு முறை, முக்கோண சுவடு முறை, நம்ம பிரிட்டிஷ்காரன்ட்டு அடிமைப்பட்டு கிடந்திருந்ததுக்கு உண்டான முக்கியமான ஆதாரமாக இருந்தது அவங்க பயன்படுத்தின துப்பாக்கி, அந்த குண்டுகளை தட்டுறதுக்கு உண்டான குண்டடி வரிசை முறை, கடைசியாக நம்ம பிரிட்டிஷ்டருந்து ஃப்ரீடம் வாங்கினதுக்கப்புறம் டெவலப் ஆன அலங்கார வரிசை முறைகளை பற்றின முழு விவரங்கத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இதில் முதல்ல நம்ம எடுத்துக்க போகிறது சித்திரை சிலம்பம். சித்திரை சிலம்பம்ங்கிறது பேர்லேயே இருக்கு. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். இது தமிழில் ஒரு முக்கியமான வரி, மேற்கோள் காட்டுற வரி. இந்த சித்திரம்னா என்ன? படம் வரைதல். இதை சிலம்பத்தில் எப்படி பயன்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி உங்க எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த சித்திரை சிலம்பம் எப்படி வந்துச்சுன்னா, காதலன் ஒரு படம் பிரபுதேவா நடிச்சிருந்தாரு. அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த பரதத்தை உயர்நிலைப்படுத்தி காட்டுறதுக்காக பரதநாட்டியத்துல அந்த ஹீரோயின் நக்மா கோலப்பொடியை கீழே தட்டி விட்டு பரதநாட்டியத்திலே கீழே நடராஜர் உருவத்தை வரைஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி 2 கையில 2 கம்பை சுழற்றி கொண்டு நம்ம காலால கொற்றவ இயந்திரம், சரவண இயந்திரம் போன்ற ருத்ர எந்திரங்கள் வரைகிற மெத்தடுக்கு பேர் தான் சித்திரை சிலம்பம். இந்த சிலம்ப முறை இப்போதைக்கு வழக்குழிஞ்சே போச்சு. இப்போ யாருமே அதை விளையாடுறதே இல்லை. இதே மாதிரி தான் வழக்குழிஞ்சு போன ஒரு முறை என்னன்னா கல்லர் கம்பு வரிசைன்னு சொல்லுவாங்க. இங்கே கல்லர் அப்படின்னாலே இல்லை கல்வன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு திருடன், திருடுறவன் அப்படின்னு தான் பொருள் கொள்றோம். ஆக்சுவலி இந்த கல்லர் கம்பு வரிசை அதுக்கானது இல்லை. போர்ப்படையை நடத்தும் போது இப்ப 2 நாட்டுக்கு நடுவில் ஒரு போர்க்களத்துல போர்ப்படையில ஒரு போர் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்த பக்கம் ஒரு நாட்டோட படை இருக்காங்க, இந்த பக்கம் ஒரு நாட்டோட படை இருக்காங்க. ஒருவேளை ஒரு நாட்டோட படை ஜெயிச்சுக்கிட்டே வர்றாங்க, இப்படியே மிட்லைனை கிளாஸ் பண்ணி வின் பண்ணிக்கிட்டே வர்றாங்க அப்படின்னா இந்த படை தோக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த நாட்டுல இந்த ஜெயிக்கிற படை இருக்க வீரர்கள் எப்படி இருப்பான்னா வெற்றி களிப்புல இருப்பான். வாழைப்பூ சூடுதல்னு சொல்லுவாங்க. வாழைப்பூ சூடி வெற்றி களிப்புல உள்ள போறவன் அது ஒரு வெற்றிங்கிறது ஒரு மிகப்பெரிய போதை. அட்ரினலின் அதிகமா சுரக்கும். அந்த போதையில டெஸ்டோஸ்டரான் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகி அவன் உள்ள போகும்போது உள்ள போனப்ப அவன் தன்னை மறந்து யாரையும் எந்த காயமும் படுத்திடக்கூடாது. அதாவது பெண்கள், குழந்தைகள், பசுமாடு இதெல்லாம் தமிழர்கள் போற்றி வணங்கிய முக்கியமான விஷயங்கள். இதுங்க மேல காயப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த படை ஒருவேளை ஒரு 75% 80% வின் பண்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு, நம்ம தான் வின் பண்ண போறோம்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த வின் பண்ற படையில இருக்க ஒரு சில வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா முதையே பிரிஞ்சு நேரா நாட்டுக்குள்ள போயிடுவாங்க. போர்க்களத்தை விட்டு அந்த எதிரி நாடு தோத்துக்கிட்டு இருக்க அந்த நாட்டோட படை அந்த நாட்டுக்கு உள்ள போய் அங்க இருக்க பெண்கள், குழந்தைகள், இந்த மாடுகள் இருக்குல்ல இதெல்லாம் கடத்தி ஒரு பத்திரமான இடத்துல ஒளிச்சு வைப்பான். இந்த ஜெயிக்கிற படை உள்ள அவங்கள காயப்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக உள்ள கொண்டு போய் ஒளிச்சு வைப்பான். இந்த வீரர்களுக்கு பேரு தான் கல்வர்கள், கல்லர்கள்னு சொன்னாங்க. ஆனா இப்ப நம்ம அந்த வார்த்தைக்கு தப்பான அர்த்தத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வரிசை முறைக்கு பேரு தான் கல்லர் கம்பு வரிசைன்னு பேரு. இப்ப அங்க இருக்க ஒரு லேடிட்ட போய் உன் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி போர்க்களத்துல சாக போறாருமா, நீ உன்னை நான் ஒரு இடத்துல ப்ரொடக்ட் பண்ணி வச்சிடறேன், உன்னை பாதுகாப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டா அந்த பொண்ணு வரப்போறது இல்லை. என் ஹஸ்பண்ட் அங்க சாக போறாரு, என் புருஷனே சாகும்போது நானும் சாகுறேன் தான் அந்த பொண்ணு நிற்கும். அந்த பொண்ணை தலையில 2 தட்டு தட்டி கடத்தி கொண்டு போறதுக்கும், கறவை மாடுகளை கடத்தி கொண்டு போறதுக்கும், குழந்தைகளை ஒரு வேடிக்கை காட்டி கடத்தி கொண்டு போறதுக்கும் இந்த கல்லர் கம்பு வரிசையில் முறைகள்ல என்ன வரிசை முறை இருந்துச்சுன்னா 3 கம்பு வச்சு விளையாடுவாங்க. ஜக்லிங்னு சொல்றாங்கல்ல, இப்ப சர்க்கஸ்ல எல்லாம் போடுறாங்கல்ல, பந்தை ஒரு 3 பந்தை இப்படி மாத்தி மாத்தி போட்டு கேட்ச் பிடிப்பாங்க. இந்த மாதிரி சிறு கோள்கள், அதாவது சின்ன கம்பு, நம்ம குறும்படி வரிசையில யூஸ் பண்ண மாதிரி சின்ன கம்புகள், அதுக்குண்டான ஆயுத பெருக்க முறைகள்ல சின்ன சின்ன இந்த கோழி பந்துகள், இந்த மாதிரி கம்புகளையும் பயன்படுத்தி அந்த குழந்தைகள் எல்லாம் கவர்ந்து ஒரு ஓரமா கூட்டிட்டு போய் கடத்தி கொண்டு போய் வைக்கிற நிலைக்கு பேர் தான் கல்லர் கம்பு வரிசை.
3 கம்பு வச்சு விளையாடுறது. இந்த முருகன் கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னா, காவடிய கழுத்துல வந்து பேலன்ஸ் பண்ணி, அப்படியே கழுத்தாலேயே நிப்பாட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாரி 2 கையில 2 கம்பும், கழுத்துல ஒரு கம்பையும் பேலன்ஸ் பண்ற மெத்தடுக்கு பேரு தான் கள்ளர் கம்பு முறை. அந்த முறையெல்லாம் இப்ப வழக்கொழிஞ்சே போச்சு. அடுத்ததா வட்டச்சுவடு முறை. வட்டச்சுவடு முறைங்கிறது நம்ம முன்னாடி காலத்துல இருந்து யூஸ் பண்ண ஒரு முக்கியமான மெத்தடு. ஒரு சிலம்ப வீரன் தன்னைய சுத்தி தன்னோட கை நீளமும், கம்பு நீளமும் இருக்கிற அளவுக்கு ஒரு பெரிய வட்டம் போடுவான். வட்டம் போட்டுட்டு அந்த வட்டத்துக்குள்ள யாரும் வர முடியாதபடி சுத்தி ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா, அந்த 10 பேரும் அந்த வட்டத்துக்குள்ள வர முடியாதபடி சிலம்ப சுழற்சி முறைகளை செய்வான். இதுலதான் படைவீச்சு முறைகளும் சேர்ந்து இருந்துச்சு. இந்த மாதிரி சுத்தின சுவடு முறைகளுக்கு பேரு தான் வட்டச்சுவடு முறை. அடுத்ததா இதுல முக்கோண சுவடு. முக்கோண சுவடுங்கிறது உங்களுக்கு பேர்லயே வந்துருச்சு. முக்கோணம்ங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப். இந்த ட்ரையாங்கிள் ஷேப் எதுக்கு யூஸ் ஆகும்னா, இருபுறம் உள்ள எதிரிகள், அதாவது சிலம்ப சண்டையில எதிரில இருக்க எதிரிய தாக்குறதுக்கு உண்டான நடைமுறைகள் தான் நாகங்களோட வரிசை. இந்த மாதிரி இருபுறமும், இப்ப வலது பக்கமும் இடது பக்கமும் ஒரு எதிரி இருக்காருன்னா, அந்த எதிரியை தாக்குறதுக்காக முக்கோணத்தோட இரு பக்கங்களையும் அந்த எதிரிக்கு நேரா வச்சுட்டு பேஸை கீழே வச்சு இந்த முக்கோண சுவடை யூஸ் பண்ணி 2 பக்கம் இருக்க எதிரி கூட ஃபைட் பண்ணதுக்கும், தன்னை தற்காத்துக்கிறதுக்கும், தாக்குறதுக்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுதான் முக்கோண சுவடு முறை. அடுத்து நம்ம பிரிட்டிஷ்காரன்ட்ட அடிமைப்பட்டு இருந்தோம். இந்தியாவே அடிமைப்பட்டு இருந்தாலும், தமிழர்களும் பஞ்சாப்காரங்களும் பார்த்து தான் நம்ம பிரிட்டிஷ் படையே நடுங்குச்சு. ஏன்னா இங்க இருக்க எல்லாருமே ஆயுதங்களை கையாள்வதில் ரொம்ப தேர்ச்சியான ஆளுங்க. ஸோ இந்த தமிழர்களை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவன் நம்ம மேல துப்பாக்கிங்கிற ஆயுதத்தை பயன்படுத்தினான். அந்த துப்பாக்கியில இருந்து வர்ற தோட்டா நம்மளை தாக்கும்போது நம்ம பயப்பட ஆரம்பிச்சோம். ஆமா, அப்படி ஒரு வெப்பன் அது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. துப்பாக்கிங்கிறத நம்ம வெற்றிவேல் வீரவேல்னு வேல் கம்பு, அருவா, வாளு, ஈட்டி, மான்கொம்பு, கம்பு இப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த துப்பாக்கிங்கிற ஆயுதத்தை பார்த்ததும் அதுல இருந்து வர்ற தோட்டா, அப்ப இருந்த தோட்டா வந்து பாத்தீங்கன்னா யானை தோட்டான்னு சொல்லுவாங்க. இந்த பழைய மூக்குப்பொடி டப்பா மாதிரி இவ்வளவு பெருசு இருக்கும். அந்த தோட்டாவை தட்டுறதுக்காக பாளையக்கார அரசர்கள்லாம் சேர்ந்து கம்பு சுழற்சிகள்ல கம்புலேயே முக்கியமா இருந்த, இப்ப நம்ம சிலம்பத்துக்கு பயன்படுத்துற இந்த பெரம்பு கிடையாது. மொத்தம் சிலம்பத்திலேயே 48 வகையான கம்புகள் இருக்கு. அதை பத்தி எல்லாம் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். அதுல முக்கியமா இருந்த இரும்புக்கு ஈக்குவலான வலிமை கொண்ட ஆச்சா மரம், கருங்காலி மரம், செங்கருங்காலி, இந்த மாதிரி புளிய விளாறு, இந்த கம்புகளை பயன்படுத்தி அந்த தோட்டாவே தட்டினாங்க. அந்த வரிசை முறைக்கு பேர் தான் குண்டடி வரிசை முறைன்னு ஒரு வரிசை முறை வந்தது. அதுக்கப்புறம் நம்ம பிரிட்டிஷ்ல இருந்து ஃப்ரீடம் வாங்கினோம். ஃப்ரீடம் வாங்கினதுக்கு அப்புறமும் பிரிட்டிஷ்காரன் போறதுக்கு முன்னாடியே இந்த சிலம்ப விளையாட்டுக்கு தடை போட்டு போயிட்டான். இருந்தாலும் ஃப்ரீடம் வாங்கினதுக்கு அப்புறமும் இங்க இருந்த ஜமீன்தார்கள்லாம் சேர்ந்து சரி இதை ஒரு சோசியலைஸ் பண்ணுவோம், எல்லாரும் பப்ளிக்ல இருக்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா மறைக்கப்பட்டு சொல்லிக் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய போர்க்கலை இந்த சிலம்பம். எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதை ஒருத்தனுக்குள்ள ஒருத்தன் சண்டை போட்டுட்டு கிடக்காம ஒரு உடல் உறுதிக்காகவும் ஒரு எக்ஸசைஸாகவும் செய்யட்டும் அப்படிங்கிறதுக்காக சிலம்பத்துல சில அலங்கார சுற்றுமுறைகளை சேர்த்து ஒரு கோயில் திருவிழா, ஒரு முளைப்பாரி தூக்கும்போது, ஒரு கரகம் எடுக்கும்போது விளையாடுறதுக்காக சில அலங்கார சுற்றுமுறைகளுக்கு சேர்த்து கொண்டு வந்ததுதான் அலங்கார சிலம்ப முறைகள். அதுலதான் இப்ப நிறைய டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா கதம்பம், கதம்ப வரிசை. கதம்ப வரிசைங்கிறது பேர்லயே வந்துடுச்சு. கதம்பம் அப்படிங்கிற ஒரு பூ கட்டுறாங்க அப்படின்னால என்ன செய்வாங்கன்னா எல்லா பூவையும் எடுத்து கட்டுவாங்க. கதம்பம்னால என்ன அர்த்தம்? மிக்ஸ்டுன்னு அர்த்தம். இந்த கதம்ப வரிசைங்கிறது எதுக்காகனா, ஒரு அலங்கார சிலம்ப முறையாகவும் சரி, ஒரு போர்ப்பாட முறையாகவும் சரி, ஒரு சண்டைக்கும் சரி, ஒரு தற்காப்புக்கும் சரி, தாக்குதலுக்கும் சரி, எல்லா இடத்துக்கும் பயன்பட்ட ஒரு முக்கியமான சண்டை முறை தான் எல்லா சுவடு முறைகள்ல இருந்தும். இந்த ஒவ்வொரு சுவடு முறைகள்ல இருக்க எல்லா அடிமுறைகளையும் இதைத்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லாம எல்லா சுவடு முறைகளையும் கலந்து விளையாண்ட ஒரு முக்கியமான சுவடு முறை தான் கதம்ப சுவடு முறை. இப்படித்தான் தமிழன் வந்து இந்த 18 சிலம்ப வரிசைகளையும் பிரிச்சு வச்சான். இதுல இருக்க முக்கியமான அடிமுறைகளை பத்தியும் இதை பத்தின டீட்டெயில்ஸ் பத்தியும் அடுத்து நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா கீழே நம்ம பார்ப்போம். இதை பத்தி உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு இருந்துச்சுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.